என்னடா கண்டென்ட் கிடைக்கலையா, அதனாலதான் வந்து ஹோம் டூர் போறாங்கன்னு தயவு செஞ்சு திட்டாதீங்க. இந்த கவி சொல்லிங்க இல்ல எனக்கு புரியல. சோ எதையுமே இதுல மாத்தி எல்லாம் வைக்கணும். இந்த ஊர் பிரசிடென்ட் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறேன். இந்த பயப்படியில நம்ம ஒன்று வளர்த்துறோம் பார்த்தீங்க, எல்லாமே 7 வருஷத்துக்கு மேலே தாங்கணும் தான். ஆனால் இதில் இன்னும் சில ஸ்டிக்கர்ஸ்லாம் நாங்கள் நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி நம்மளோட ஹோம் டூர் தான் போட போறோம். அம்மா நம்மளோட ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க. ஆனா நம்ம ஏற்கனவே 2 டைம் போட்டாச்சு. இருந்தாலும் 2 டைம் 3 டைம் போடல, 3 டைம் போட்டாச்சு. இது 4வது டைம். வந்து 8 மாசத்துல 4வது டைம் ஹோம் டூர் போடுறது நம்ம ஃபேமிலி தான். கேட்டே இருந்தாங்கன்னா திரும்ப ஒரு ஹோம் டூர் தான் போட போறோம். அப்புறம் உடனே வந்துட்டு அதுக்கு திட்டுவீங்க. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டாக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ கூட தண்ணி கூட உங்க மேல ஊத்துதுன்னு நினைச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்கேயே கேளுற பச்சை குத்துறேன். எங்க குத்து பத்துலையா? பட்டுக்கு போகணும். பட்டு சிவா ஃபுல்லா எழுது. சிம்லாம் இல்ல, பா எழுது. எல்லாம் பெருசாக தான் இருக்குது. கியூட் ஃபேமிலி. ஐயோ அது பத்துமா? இங்கே ஒட்டி வச்சு எழுது இந்த குழிக்குள்ள. ஃபேம்னு போடு போதும். கவி சொல்லிங்கக்கா, சண்டக்கார சிஸ்டர்ஸ் எங்கக்கா? இந்த கவி சொல்லிங்க. இல்ல எனக்கு புரியல. சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணே சௌக்கியந்தா. ஆர் எல் டி சண்டக்காரி சிஸ்டர்ஸ். சரி. ஆமாம் கவிஸ் ரங்கோலி இங்கே. கவிஸ் பொட்டிக்கு, கவிஸ் பொட்டிக்கு இங்கே இருக்கு. கரெக்டாக இருக்கும் வயிற்றுல. பாருங்க நம்ம பொட்டிக் டாப் தான் எவ்வளோ தாங்குதுன்னு. இங்கே எழுது கவிஸ் பொட்டிக். நம்ம பொட்டிக் டாப் அக்கா இங்கே எழுதுக்கா கவிஸ் பொட்டிக்னு. இங்கே வந்து வேற எழுதணும். கவின்னு எழுது. தெரியல. மார்க்கர் எடு. ஏ பட்டு சிம்பாக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணு. பட்டு சிம்பியா ஏதோ ஒன்று. ஆமாம் அப்படியே ஒரு ரொட்டேட் அந்த ஜடையை எடுத்து பின்னாடி போட்டு ஒரு ரொட்டேட் பண்ணு. பின்னாடி கூட பின்னாடி இருக்க தெரியாது. சுத்து. அப்போ முடி எடுத்துக்கோ. திரும்ப மறுபடியும் சுத்து. ஜடைய பண்றக்கு போய் இங்கே தாங்கவா. ஏய் பீச்சிங் தர மாதிரி பண்ணிட்டேன். சரி ஹோம் டூர் எடுக்கலாம். இப்படிதான் எடுக்கணும். என்னடா கண்டென்ட் கிடைக்கலையா, அதனாலதான் வந்து ஹோம் டூர் போறாங்கன்னு தயவு செஞ்சு திட்டாதீங்க. நம்ம ஃபேமிலியில புதுசா வந்தவங்க எல்லாருமே நேத்து நைட் லைவ்ல கூட அம்மா நம்மளோட ஹோம் டூர் போடுங்கம்மா, ஹோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னனால அந்த பக்கம் இல்ல ஆட்டாத பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் செய்ய போறேன். அது என்னங்கிறது இவங்களுக்கு வந்து பஸ்ல வரும்போது ஆக்சுவலா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாமா. அதை வந்து நானும் வீட்டுக்கு கூட்டு வந்து டீ எல்லாம் போட்டு பிரெட் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி கொடுத்து எல்லாமே ஒரு அளவுக்கு தெளிவுபடுத்தி விட்டதுக்கு பனிஷ்மெண்ட் எனக்கு என்ன, அது வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் என்னன்னு மட்டும் சொன்னால் போதும். சொல்லு வா. அது லெஃப்ட் ஹேண்டு அப்படி சொல்லுங்க. சொல்லு சொல்லு. கொஞ்சம் மெண்டலுங்க. கவி
ஹார்டின்குள்ள யாரும் இல்ல வேணா நீங்க வந்து யார் இருக்காங்கன்னா அவங்க கேட்கணும் 6 அக்கா 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 இங்க எழுதுக்கா எது என்னன்னு கவிஸ் பொட்டிக்குன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணே கடுப்பாயிருவாங்க வா 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 சொல்லு இவங்க தான் அது கவிஸ் வேர்ல்டு எஸ் சிஸ்டர் சண்டக்கார சிஸ்டர் கீழே 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 என்னமோ போட்டா என்னமோ வந்து 9/9/1990 9:59 போட மறந்துட்டேக்கா இது கஜினி படத்துல சூர்யா எழுதி வச்சுப்பாங்கல்ல பட்டு சிம்பா கியூட் ஃபேமிலி கொஞ்சம் இடம் பத்தல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படிலாம் ஒரு அம்மாவை படுத்துவாங்க நான் இந்த மாதிரிலாம் பார்க்கவே இல்லை சரி வாங்க போவோம் வெளியில இருந்து வருவோம் வெளில போனா ஃபுல்லா பாட்டு சொல்லி கேட்கும் பாட்டு கடைசி எடுத்துக்கலாம் வந்துடலாம் ஓடி வந்துடலாம் ஹோமோட என்ட்ரன்ஸ் அங்கிருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள்லாம் இருக்கு குட்டி காடு செடி வச்சு என்னதான் இருக்குன்னு சொல்லு மருதாணி புதுசாக கொண்டாந்து வச்சோம் மறிக்குழுந்து கருவேப்பிலை டேபிள் ரோஸ் கருவேப்பிலை சொண்டக்காய் மருதாணி மன்னிக்கவும் அப்புறம் தங்கரளி செடி அந்த பக்கம் பார்த்தது அப்புறம் செம்பருத்தி இந்த பக்கம் எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணி டேபிள் ரோஸ் திரும்ப நட்டு வச்சிருக்கோம் அந்த பக்கம் நம்ம கவிஸ் வேர்ல்டு மறந்து போச்சு கவிஸ் வேர்ல்டு நம்மளோட பேர் டேபிள் ரோஸ் மாதுளை இது வாழை மரம் இது நம்ம செடியில் அறுவடை பண்ண முடியும் காய்கறி ஸோ என்னமோ சொல்கிறேன் எனக்கு கேட்கணும் தங்கை மாருங்கள் அக்கா மாருங்கள் மகள் மாருங்கள் நம்ம செடியில் அறுவடை பண்ண தக்காளி வாழைக்கட்டை டான்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பமா 7 மணிக்கு அங்கே வந்துட்டு இது வாழைக்கட்டில் இது வந்திருக்கு இடக்கட்டை தானே ஃபர்ஸ்ட் வச்ச மருதாணி செடி ஆமாம் ஃபர்ஸ்ட் வச்ச மருதாணி சரி உள்ள போலாம் வாங்க இது இங்க ஒரு இடம் பத்தினியாம இருக்கு சரி அப்படியே உள்ள போலாமா போலாம் அப்படியே உள்ள பாட்டாங்கச்சி சுல்தானே அப்படியே இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா இங்க செருப்பு ஸ்டாண்ட் அங்க வச்சாச்சு வாஷிங் மிஷின் அதாவது இப்ப நம்ம வீட்ல எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம வந்து நீங்க ஹோம் டூர் போறோம் எதையும் இன்னைக்கு எதுக்கு டான்ஸ் நீ கேட்டா சோ எதையுமே இதுல மாத்தி எல்லாம் வைக்கல இந்த ஊர் பிரசிடென்ட் யூடியூபர் செலிபிரிட்டி அப்படியே உள்ள வந்தனா வழக்கம் போல நம்மளோட சாமி படங்கள் அப்படியே உள்ள வந்துருங்க நம்ம கதவை அடைச்சிருவோம் அது அப்படி சிம்பா இருப்பான்னு நினைச்சு நாங்க சிம்பா பேர் வச்சோம் அப்படியே இந்த பக்கம் நம்மளோட இது வாங்கி எங்க அம்மா ஒரு நாள் போட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ போட்டு சுத்தி கட்ட பக்கம் சாமி படம் இந்த பக்கம் நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் அப்படியே இது சோபா எங்க அம்மா ஒரே ஒரு டைம் தான் போட்டுச்சு வாங்கினது இருந்து எவ்வளோக்கு வாங்கினேன் 700 மேபி ஆனால் இது எங்கள் அம்மா ஒரே ஒரு டைம் எனக்கு தெரிஞ்சு எதுக்கு வாங்கினீங்க பெல்லி ஃபேட் குறைக்க இப்போ பாரு போட்டு 2 சுத்துமா அது போனாக்கா எனக்கு தனிமை இப்போதான் எனக்கு ஒரு ஃபீல்மா தள்ளிக்கோ அன்னைக்கு மாதிரி இல்லை பாப்பா அதுக்கு நீ சுத்தம் பாப்பா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணு பாப்பா லைட்டாக ஷார்ட் பண்ணு பாப்பா ஸ்டார்ட் பண்ணாதான் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம் ஷார்ட் வேணாம் இந்த பக்கம் தானே தொப்பை இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குமா ஓய் ஓய் இப்போ வருதா அது போட்டு சுற்றுறதுக்காக வாங்கினேன் ஆனால் அதை நான் வந்து ஸ்பெஷலாக ட்ரை பண்ணல
இந்த பக்கம் நம்ம சோஃபா. அது தண்டத்துக்கு கொண்டு கிடக்குது. வேண்டாத பொருள் இதெல்லாம் தூக்கி வெளியே போடணும். தூக்கி போட முடியல. அப்புறம் இது போட முடியல. இதை உட்காந்து இதை என்ன பண்ணுறது போட்டு கொட்டணும். ஓகேங்களா? இது எல்லாம் கிழிஞ்சு போச்சு. சரி ஓகே, அப்படியே வாங்க. நம்ம டிவி, ஃபோட்டோஸ், ஒய்ஃபை மோடம், அப்புறம் நம்மளோட பொட்டி. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, டைனிங் டேபிள். இது இல்லை டைனிங் டேபிள் இல்லை, ஆனால் டைனிங் டேபிள். அப்படியே வாங்க போகலாம். அதான் சொல்லியே அவங்க நம்மளோட இவங்க அவார்ட்ஸ், யூடியூப் அவார்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் போட்டிருந்தோம். இந்த ஊஞ்சலை கழட்டிட்டு இந்த ஃபேன் போட்டோம். ஹாலில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபேன் போடுறோம். இப்போ நல்லா இருக்கா இது? ஆனால் இது சவுண்ட் நல்லா இருக்கும், லுக் நல்லா இருக்கும். 2 ஃபேனை போட்டோன்னா இது மணி அடிச்சுட்டு இருக்கும். அப்பப்போ மணி சவுண்ட் கேட்கறது இதுதான். இது கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவ் வைப்பு தரும்னு சொன்னதுனால இதை நம்ம வச்சுருக்கோம். அப்படியே வாங்க. கொஞ்சம் பைத்தியம் சார். சொன்னீங்களே வந்தோம்னா நம்ம பெட்ரூம். பெட்டு வாங்கிட்டு வந்து கீழே போட்டு வரோம். இவனை பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த பயபுள்ள. இந்த பயபுள்ளியில் நம்ம ஒன்று வளர்த்துறோம் பார்த்தீங்களா, செல்லம் கொடுத்து அந்த தெல்லுமணி இதெல்லாம் பண்ணுறோம். எப்படி கீறி வச்சுருக்கான் பாருங்க. ஏன் கீறானா, இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவியா. சப்போஸ் அங்கே கிரீப் கிடைக்குதுன்னா அப்படியே இங்கே வந்துடுது. அடிப்பட்டு இங்கே நான் விழுந்துடுறது. அப்படிதான் கீழே வச்சிருக்காரு. இவனுங்கெல்லாம் வேணும்னா சொல்லுங்க, இவனோட டூர் போட்டுடலாம். அப்புறம் இது நம்மளோட பழச என்னைக்கு மறக்கக்கூடாது. ஸோ இவர் வந்து நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு திங்ஸ்ன்னு வாங்கினது இவனைத்தான். இவன் வாங்கின பின்னாடி தான் கட்டல், டிவி, ராசி, வாஷிங் மிஷின் எல்லாமே இவன் வீட்டுக்கு வந்த பின்னாடி தான். அப்புறம் நம்மளோட டைனிங் டேபிள், இதோட டூர் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் முன்னாடி பொட்டிக்கில் வச்சுருந்த ஸ்டாண்டை இப்போ தூக்கிட்டு வந்து வேஸ்டேஜுக்காக அடுக்கி வச்சுருக்கோம். அரிசி வச்சுப்போம். நம்மளோட இவன் தான் ஆணிவேர். அப்புறம் இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ஜீன்ஸ்லாம் தொங்கும். அது அப்படியே தான் தொங்குக்கா, வருஷம் பூரா தொங்கும். அப்பப்போ எடுத்து போடுவாங்க, அப்படி திரும்புவாங்க. இப்போ கிச்சன் தான் ஹைலைட்டு. அம்மா நீங்கள் கிச்சன் நீட்டாக வச்சுருக்கீங்களா? அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் நம்மளோட சமையல் அறை. நம்மளோட அதிக நேரம் செலவழிக்கிற நேரம் இங்கே தான். ஆனால் இப்போ எங்கள் அம்மா கொஞ்ச நாளாக வந்துட்டு சோஃபா தான் செலவழிக்குது. அது வேணா உண்மைதான். அப்புறம் இதோட டூரும் கேட்டிருந்தீங்க, அந்த இது பண்ணுறதெல்லாம். இதெல்லாம் வந்து நான் தீந்து போனதெல்லாம் கழுவி கமுத்தி வச்சுருக்கேன். ரீஃபில் பண்ணும்போது இதோட உங்களுக்கு ஒரு வீடியோவே எடுத்து கொடுக்குறேன். இங்கெல்லாம் அப்படித்தான் இருக்குது. இதுதான் நம்ம வீட்டோட நிலவரம். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது நம்ம வீடு. இதே நம்மளோட ஆரோ. அந்த ஹோம் டூர் போடும்போதுலாம் சிம்னி ஆரோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஆரோ இப்போ இந்த பக்கம் நம்மளோடது சிம்னி பட்டர்ஃப்ளை பிராண்டில் வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, ஏன்னா க்ளீன் பண்ணலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஆரோ. இவன் பார்த்தீங்கன்னா கெண்ட் தான். ஆனால் நல்லா இருக்கும், யூஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த சிம்னியோட அந்த புகைலாம் எங்கம்மா வெளியே போகும், எப்படி வச்சிருக்கீங்க நீங்கள்? இப்படி தான் நமக்கு வந்து போகுது. நான் வந்து கிச்சனில் ஃபேன் போட்டிருக்கேன். எச்ஆர்எஸ் அந்த ஃபேன் போடாமல் சிம்னி மாட்டணுங்கிற பிளான்லேயே அங்கே ஃபேன் போடாமல் இதை வாங்கி மாட்டியாச்சு. அப்புறம் பெட்ரூமில் நான் ஃபேன் காட்டவே இல்லை, மறந்துட்டேன். திரும்ப நம்ம பெட்ரூம் போயிடலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜு மேலே இப்படி தான் கிடக்கும். இதுதான் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு. இவனும் அப்படிதாங்க. இவெல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு எல்லாமே 7 வருஷத்துக்கு மேலே தாண்டணும் தான். ஆனால் இதில் என்ன சில ஸ்டிக்கர்ஸ்லாம் நாங்கள் எடுக்காமல் வச்சுட்ருக்கோம். மாட்டேன். ஆமாம், எனக்கு எந்த பொருளாக இருந்தாலும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். சரி, போகலாம். அப்படியே இங்கே வாங்க. எங்கள் ராஜி வாங்கி கொடுத்த ஃபேன் ஹாலில் தான் மாட்டணும்னா, ஆனால் இதே மாதிரி இன்னொரு ஃபேன் வாங்கினா எங்கேயும் மாட்டுறதுக்கு இடம் இல்லை. அந்த ஹாலில் இருக்க 2 ஃபேனுமே நம்ம முன்னாடி வாங்கியிருந்தோம். போர்ட்டிக்கோவில் இருக்க ஃபேனும் கிச்சனில் இருக்க ஃபேனும் நமக்கு வந்து இதில் வந்துச்சு, மானியத்தில் வந்துச்சு.
இந்த ஃபேன் வந்து ராஜீவ் கொண்டு வந்தாங்க. அப்போ யோசிச்சேன், நம்ம இன்னொரு ஃபேனு வாங்கினோம்னா அது தண்டம் தானே, ரெண்டாவது அந்த ஃபேனை எங்கே கொண்டு போய் போகிறதுங்கிறனால இப்போ 5 ஃபேன் நம்ம வீட்டில் இருக்குது. 5 ஃபேனும் மாட்டியாச்சு, ஒரு டேபிள் ஃபேனும் இருக்குது. மொத்தம் நம்ம வீட்டில் 6 ஃபேன் இருக்குது. ஃப்யூச்சரில் ஏசி மாட்டலாம். எனக்கு ஏசி மாட்டணும்னு ஆசை. ஃப்யூச்சரில் ஏசி மாட்டலாம். இது என்ன புது ஆசை? சீக்கிரமாக ஏசி இது பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கோங்க அம்மாவுக்கு. அப்புறம் கிச்சனில் எனக்கு அவ்வளோலாம் திங்ஸ் இல்லை தாங்க, பெரிய பெரிய பாத்திரம்லாம் இல்லை. அதான் அந்த அந்த இந்த பாக்ஸ் எல்லாம் மேலே வச்சிருக்கேன். அந்த மிக்சியோட பாக்ஸில் தான் வந்து நான் திங்ஸ் பொருளே இருக்கு. மீதி இந்த பாக்ஸ் பட்டர் சிம்லி பாக்ஸ்லயும் ஆரோ பாக்ஸ்லயும் ஒண்ணுமே இல்லை. அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அவ்வளோதான். வேற எதுவுமே எங்கிட்ட பொருள் தூக்கி போடனா போட்டுக்கலாம், வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுக்கலாம் சொல்லிட்டு இருக்கு வச்சிருக்கேன். என்கிட்ட இவ்வளோதான் கிச்சன் ஐட்டம்ஸ்ல பொருள் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் மடிக்கி வச்சிருக்கேன். மீதி இந்த மாதிரி தட்டெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா நான் திருப்பூர் சில்க்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன். திருப்பூர் சில்க்ஸ் தட்டு என் வீட்டில் நிறைய இருக்கு. ஸோ அதனால இன்னும் 10 பேர் வந்தாலும் நம்ம வீட்டில் ஒரே டைம்லேயே சாப்பிட்ற அளவுக்கு. அதே மாதிரி ஒரு டின்னர் செட் என்ன பிரிக்காமே இருக்கு, பிரிச்ச டின்னர் செட்ல இருந்து ஒரு இது எடுக்காமே இருக்கு. இருக்கும் அப்படியே நம்பர் பார்த்தீங்களா? ஃபோட்டோ எடுறவன. ஆமா, ஏன் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? மண்டையில ஊத்து. எவன் பாட்டு அப்பட்டமா கேக்குமா? தைரியம். கதவை திறந்துட்டோம்னா நம்மளோட பாத்ரூம் அங்கே. இங்கே ஸ்டெப்ஸு மேலே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். வாங்கிக்கலாம். என்ன சார் குறி பிடிக்கிறீங்களா சார்? இப்போ மேலே வந்துட்டோம்னா சத்தியமா காப்பிரைட்ஸ் தான் வரும். மா போதும், வா மா போதும்.